ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை, புலாவ் கூட, அதுக்கப்புறம் கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பன்னீர் புரிச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதக்கி வரணும். அதனால் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. கடலை மாவு கரிஞ்சு போயிடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் இது கூட தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நல்லாவே வதங்கி வரும். கிரேவி நமக்கு திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மிளகாத்தூள் கூட நான் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால தான் இந்த அளவுக்கு கலர் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிருக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1 குடைமிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். குடைமிளகாய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோடு சேர்த்துட்டு நம்ம குடைமிளகாயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை மூடிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. குடமிளகாய் ரொம்ப வெந்துடக்கூடாது, ஓரளவுக்கு வெந்தால் போதும். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கறனால கண்டிப்பாக அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா திக்காக இருக்குது. அதே சமயத்தில் பாருங்கள், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பன்னீரை நான் இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் கையாலேயே உதுத்து விட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கோங்க. மசாலாவோடு சேர்த்து பன்னீரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இதை நம்ம மறுபடியும் மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலேயே க்ரீம் செய்ய முடியும். நம்ம டெய்லி பால் காய்ச்சும் போது ஆடை வரும்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அதை அடித்தோன்னா நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும். க்ரீம் சேர்த்து செய்யும்போது நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக நம்ம பன்னீர் புர்ஜி செஞ்சுருக்கோம். இது சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த பன்னீர் புர்ஜியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.